Today, we are going to meditate on Hebrews chapter 9, verses 23 through 28. இன்றைக்கு காலையில நம்ம எபிரேயர் 9வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். The topic is, the title is Jesus' Heavenly Ministry, the Perfect Mediator. இயேசு கிறிஸ்துவுடைய பரலோக ஊழியம், ஒரு பூரணமான மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Let me first read Hebrews chapter 9 verses 23 through 28, first in English and then in Tamil. நான் முதலாவது ஆங்கிலத்தில் வேத பகுதியை வாசித்து பின்பு நான் தமிழிலே வாசிக்கிறேன். Hebrews 9:23. That is why the tabernacle and everything in it, which were copies of things in heaven, had to be purified by the blood of animals. But the real things in heaven had to be purified with far better sacrifices than the blood of animals. For Christ did not enter into a holy place made with human hands, which was only a copy of the true one in heaven. He entered into heaven itself to appear now before God on our behalf. And he did not enter heaven to offer himself again and again, like the high priest here on earth, who enters the most holy place year after year with the blood of an animal. If that has been necessary, Christ would have had to die again and again ever since the world began. But now, once for all time, he has appeared at the end of the age to remove sin by his own death as a sacrifice. And just as each person is destined to die once, and after that comes judgment, so also Christ was offered once for all time as a sacrifice to take away the sins of many people. He will come again, not to deal with our sins, but to bring salvation to all who are eagerly waiting for him. தமிழில் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 9:23 ஆகவே பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியவைகள். அப்படியே உண்மையான பரிசுத்த இடத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்ட பரிசுத்த இடத்திலே கிறிஸ்துவானவர் நுழையாமல் பரலோகத்திலே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்வதற்காக நுழைந்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் மற்றவர்களுடைய இரத்தத்தோடு ஒவ்வொரு வருடமும் பரிசுத்த இடத்திற்குள் நுழைவது போல அவர் அநேக முறை தம்மை பலியிடுவதற்காக நுழையவில்லை. அப்படி இருந்தால் உலகம் உண்டானது முதல் அவர் அநேக முறை பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி இல்லை. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்க இந்த கடைசி காலத்தில் ஒரே முறை வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே முறை இறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக ஒரே முறை பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாவது முறை பாவம் இல்லாமல் தரிசனமாவார். My friends, let me first share with you the summary of this passage and then share with you some important lessons we can learn from this Bible text this morning. முதலாவது இந்த வேத பகுதியினுடைய சுருக்கமான இந்த சாராம்சத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதன் பின்பு இந்த வேத பகுதியிலிருந்து என்ன காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம் என்பதை நம்ம பார்க்க போறோம். The first thing that we find in this text is that Jesus is superior to the earthly high priest, the earthly tabernacle and the earthly service and everything. நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த வேத பகுதி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த அந்த பிரதான ஆசாரியன் மற்றும் ஆசாரிப்பு கூடாரம்
அங்க செய்யப்படுகிற ஊழியம், இதையெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் மேலானவராக அவர் இருக்கிறார் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். So the earthly tabernacle is contrasted with the heavenly tabernacle. இந்த உலகத்துல பார்க்கிற அந்த ஆசாரிப்பு கூடாரம் வந்து பரலோகத்துல இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தோட வேறுபடுத்தி காட்டப்படுகிறது. The earthly high priest is contrasted with the heavenly high priest, who is Jesus Christ. நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்னா, இந்த பூமியில இருக்கிற அந்த ஆசாரியன் வந்து பரலோகத்துல இருக்கிற அந்த ஆசாரியனோட, அதாவது பிரதான ஆசாரியன் அவர் இயேசு கிறிஸ்து, அவரோட வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். The way the high priest would approach God here on the earth is contrasted with the way Jesus is approaching the Father there in heaven. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியில இருக்கிற அந்த பிரதான ஆசாரியன் எப்படி தேவனை வந்து அணுகுவாரோ, அது வந்து இங்க பரலோகத்துல எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவை அணுகினார் என்பதோடு வேறுபடுத்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். Here the priest offers sacrifice every day, every year. Every day also he offers, but every year he offers an atoning sacrifice. நம்ம ஒவ்வொரு வருஷத்துல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாவ பரிகார பலியை அவர் செலுத்துவாரு. மக்களுக்கு அன்றாடம் பலி செலுத்தி கொண்டிருந்தாலும் ஒரு வருஷத்துல ஒரு தடவை பாவ நிவாரண பலி அவர் கொடுப்பார். அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ் கொடுப்பார். Then he would have to offer for himself and then for all the other people. அவர் வந்து பிரதான ஆசாரியன் தனக்கும் அந்த பலியை கொடுத்து மற்றவர்களுக்கும் அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். And he would enter the tabernacle, and the tabernacle was meant to be the place where God will meet the human beings. இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த பிரதான ஆசாரியன் அவர் வந்து நுழைவாரு. அந்த ஆசாரிப்பு கூடாரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரம் தேவனும் மனிதர்களும் சந்திக்கும் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆக்சுவலி this is also mentioned in many places. It's the tabernacle is called the meeting place. இது நிறைய இடத்துல வேத புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரிப்பு கூடாரம் என்பது ஒரு சந்திக்கும் இடமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். God and humans will meet there in that place. But அங்க வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களும் கடவுளும் ஒரே இடத்துல அவங்க வந்து சந்திப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். But here in the new covenant, is there a tabernacle in heavens, just as people had in the wilderness or in Israel? எப்படி இஸ்ரேல் மக்கள் அவங்களுடைய தேசத்துல வைத்திருந்தார்களோ அல்லது வனாந்தரத்துல வைத்திருந்தார்களோ, அதே போல இன்னைக்கு வந்து பரலோகத்துல அதே போல பொருட்களால உண்டாக்கப்பட்ட ஒரு ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிறதா அப்படின்னா, no, that's not actually what the Bible is telling here. அதாவது அங்கேயும் அதே மாதிரி பொருட்களை கொண்டு உள்ள ஒரு ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிறது அப்படின்றத அவர் சொல்ல. The Bible doesn't say that. In heaven is a tabernacle which is made of the material, all kinds of materials that were used in the earthly tabernacle. இந்த பூமியினுடைய ஆசாரிப்பு கூடாரத்துல உபயோகப்படுத்தப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் வைத்து அங்க பரலோகத்துல ஒரு ஆசாரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டதாக அங்க சொல்லவில்லை. But what we find is the heavenly tabernacle is a symbolic expression of saying that here on the earth the high priest is a mediator between God and people to help people worship God. இங்கே பாத்தீங்க அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா ஒரு அடையாள சின்னமாக அங்க அவர் யூஸ் பண்றாங்க. அங்க பரலோகத்துல ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிறது என்பது ஒரு அடையாள சின்னமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. எப்படி இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஆசாரியன் ஆண்டவருக்கும் மனுஷங்களுக்கும் மத்தியில மத்தியஸ்தராக இருந்து மனுஷங்க வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஒரு உதவி செய்பவராக, ஒரு சாதனமாக, கருவியாக, மூலமாக அவர் இருக்கிறாரோ, அது போல அங்க பரலோகத்துல இருக்கிற இது சாதாரணமான கூடாரம் அல்ல, பரலோகத்துல இருக்கிற கூடாரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்றது பார்க்கிறோம். So just as the high priest was in the earthly tabernacle, Jesus is in a higher place. He is in the
in the heavenly tabernacle to help us all get to God, help us all worship God. அங்க பரலோகத்தினுடைய டேபர்நாக்கிள்ல ஆசாரிப்பு கூடாரத்துல அவர் பிரதான ஆசிரியராக இருந்து நம்ம எல்லோரும் அவரை அதாவது தேவனை அணுகுவதற்கு, அவரை தேவனை ஆராதிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு மூலமாக, கருவியாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். So this is what we find in this text, and the Bible says here that Jesus died once and for all, and he is not going to be dead again and again, and that sacrifice is enough for all of us. When Jesus would come back, and he will come back, he became a sin offering for us, but when he comes back, he is not going to be carrying any kind of sin upon himself, but he will come as a judge. But he is not going to judge the believers, but he is going to fulfill the salvation of the believers. That's what it says. Verse number 28, so also Christ was offered once for all time as a sacrifice to take away the sins of many people. He will come again, not to deal with our sins, but to bring salvation to all who are eagerly waiting for him. So Jesus will come back to fulfill the salvation that he has already offered to us. நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் வந்து மீண்டும் மீண்டுமாக மரிக்க போவதில்லை. ஒரே முறை மரித்து நமக்கு போதுமான அந்த அந்த முழுமையான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு அவர் வருவார். வரும்போது பாவ நிவாரண பலியாக பாவத்தை சுமந்து கொண்டு வரப்போறதில்லை. அவர் வந்து ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார். நியாயாதிபதியாக வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் நம்மளை வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக வரவில்லை, நம்மளை நியாயத்தை தீர்த்து நரகத்தில் அனுப்புவதற்காக வரவில்லை, நம்முடைய ரட்சிப்பை வந்து இன்னும் நிறைவேற்றுவதற்காக அவர் வருகிறார் என்று வேதவசனம் சொல்வதை பார்க்கிறோம். Why is Jesus coming to fulfill the salvation? Because we are saved now, but not fully saved. We are saved, but we will be saved fully. ஏன் இயேசு கிறிஸ்து வந்து ரட்சிப்பை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்காக வருகிறார் என்றால், நாம இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனா முழுவதுமாக ரட்சிக்கப்படவில்லை. அந்த முழுவதுமான ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். My friends, we are saved today. We have eternal life today. நமக்கு வந்து ரட்சிப்பு இருக்கிறது, நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. But we are simply saved from the consequence, the punishment of sin, and the power of sin, but we are not saved from the presence of sin. நாம வந்து பாவத்தினுடைய வல்லமை, அதாவது மரணம் நம்ம மேல வரும் இல்லைங்களா, அதுல இருந்து நாம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, we are saved from the punishment of sin. நம்ம வந்து தண்டனைக்கு, பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இருக்கும் அந்த பிரசனம் இருக்குல்ல, பாவத்தினுடைய பிரசனத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படவில்லை. யூ ஜஸ்ட் லுக் அரவுண்ட், எவ்ரிவேர் யூ ஃபைண்ட் சின் ஆல் அரவுண்ட் யூ. நீங்க சுத்தி பாருங்க, உங்களை சுத்தி பார்த்தீங்கன்னா பாவம் தான் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ we must thank God for we do not have any punishment as we are in Christ. நமக்கு எந்த விதமான தண்டனையும் ஆக்கினை தீர்ப்பும் கிடையாது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது. And we must thank God because we are saved from the power of sin. And the power of sin is, death, and we are not going to be dead forever. Of course, physically we will die, but we will be resurrected and live with Christ forever and ever. Even without body, when we die, we are going to be with the Lord. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நாம மரணமாகிய அந்த 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 பாவத்தினுடைய அந்த வல்லமையிலிருந்து நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மரணம் நம்மை தாக்க முடியாது. நாம இந்த உலகத்துல சரீர பிரகாரமாக மரித்தாலும் நாம ஆண்டவரோட எப்போதுமே இருப்போம். அது மட்டுமல்ல, ஒரு நாள் ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்பி இந்த சரீரத்தை மகிமை உள்ள சரீரமாக கொடுத்து நம்மை என்றென்றைக்கும் அவரோடு வாழ வைப்பார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. ஸோ with this hope we have to look at this Bible text. இந்த வேத பகுதியை நம்ம இந்த ஒரு நம்பிக்கையோட பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். I want to share with you few important insights or lessons that we can learn
நான் உங்களோட சில கருத்துக்களை அல்லது சில காரியங்கள், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நான் இப்பொழுது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். The first one is our worship should be centered on Jesus as our true mediator. மொதல் காரியம் நான் திரும்ப திரும்ப பல நாட்கள் நான் சொல்லிவிட்டேன் என்று நான் நினைக்கின்றேன். நான் இன்றைக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நம்முடைய ஆராதனை இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மத்தியஸ்தர் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, டு வர்ஷிப் காட் இஸ் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் காட். நாம் ஆண்டவரை ஆராதிப்பது என்பது ஆண்டவரோடு உறவு கொள்வது. So worship can be expressed in different forms. நாம வந்து ஆராதனையை வெளிப்படுத்துவது பல்வேறு விதங்கள்ல வெளிப்படுத்தலாம். You can sing a song and then tell Jesus, I love you. And you can pray and tell Jesus, I love you. You can read the Bible and tell Jesus, I love you. And you can help somebody who is needy and say, Jesus, I love you. I want to do this for this person. Everything that you do to glorify Jesus, honor Jesus, is an act of worship. நீங்க வந்து ஆராதனை எப்படியெல்லாம் பண்ணலாம்? ஒரு பாட்டு பாடி இயேசுவே உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை ஆராதிக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணி இயேசுவே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை ஆராதிக்கலாம். பைபிளை வந்து வாஞ்சியோட வாசிச்சு அதை தியானம் பண்ணி இயேசுவே பாருங்க உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆராதனை பண்ணலாம். அல்லது தேவை உள்ள ஒரு மக்களுக்கு நீங்க ஒரு உதவி செஞ்சு அதன் மூலமா இயேசுவை பாருங்க, உங்க நாமத்துல தான் நான் உதவி செய்யறேன் அப்படி நீங்க சொல்லலாம். நீங்க இயேசுவை கனப்படுத்துவதற்காக, இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக என்னெல்லாம் செய்றீங்களோ எல்லாமே ஆராதனை. அருமையானவர்களே, even if you do your business as an act of honoring Jesus, that's an act of worship. நீங்க உங்க பிசினஸ கூட, உங்களுடைய தொழில கூட, உங்களுடைய வேலையை கூட நீங்க வந்து இயேசுவுக்கு கனத்தை கொடுக்கும் விதத்துல நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க உங்க தொழிலை செஞ்சீங்கன்னா, வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னா, அதுவும் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் ஒரு காரியம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். You don't need to wait to come to the Sunday worship service on Sundays to worship the Lord. Your whole life can be an act of worship unto the Lord. நீங்க உங்களுடைய முழு வாழ்க்கையும் நீங்க சண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்ல தான் ஆராதிக்கணும் அப்படின்ட்டு நீங்க காத்திருக்கலாம் தேவையில்லை. அதுக்காக நீங்க சர்ச்சுக்கு வராம விட்டுறாதீங்க. ஓகே, யூ ஹேவ் டு கம் டு சர்ச். we invite all of you to come to church. நீங்க எல்லோரும் சபைக்கு வர நாங்க உங்களை அழைக்கிறோம். நீங்க சபைக்கு வர வேண்டும். But that's not the only place of worship. That's not the only act of worship. அது மட்டும்தான் ஆண்டவரை ஆராதிக்க இடமும் கிடையாது. அது மட்டும்தான் ஆண்டவரை ஆராதிக்கும் செயலும் இல்லை. இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். So since people do not have this concept, what's happening? நிறைய மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கருத்து இல்லாதனால என்ன நடக்குது அப்படின்னா, they make a demarcation between sacred and the secular. அவங்க இந்த மாதிரியான வேறுபாடை உருவாக்குறாங்க. என்ன மாதிரி வேறுபாடு? இது வந்து செக்குலருங்க, இது வந்து உலகத்தினுடைய காரியங்க, இது வந்து ஆவிக்குரிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன வேறுபடுத்தி விடுகிறார்கள். So when they go to the secular, they behave in certain ways. But when they go to the spiritual, they behave in different other ways. So இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா, செக்குலர் அப்படின்னு போகும்போது அங்க வந்து ஒரு மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, நடந்துக்குவாங்க. ஆனா ஆவிக்குரியது போட்டா டிஃப்ரெண்டா வேற மாதிரி இருப்பாங்க. So you belong to Christ wherever you are. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்க எங்க இருந்தாலும் சரி. Whether you are in your workplace, or you are in your family, you are in your kitchen cooking something, or you are in a worship service, or you are now here on Zoom. Wherever you are, you belong to Christ. நீங்க எங்க இருந்தாலும் இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, கிச்சன்ல இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது என்ன இந்த நேரத்துல நீங்க ஜூம் வழியாக எங்களோட சேர்ந்து இருக்கிற எல்லா நேரத்திலையும் நீங்க வந்து இயேசுவுக்கு சொந்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது அருமையானவர்களே. So again and again this book, the book of Hebrews, emphasizes that Jesus is a mediator. It's only through Jesus that we can worship the Lord. It's only through Jesus that we can have any access to the Father. நாம
இந்த புஸ்தகத்துல, எபிரேயர் புஸ்தகத்துல திரும்ப திரும்ப ஆணித்தரமாக சொல்லப்படும் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவின் மூலமாக தான் நான் பிதா கிட்ட போக முடியும், இயேசுவின் மூலமாக தான் நம்ம வந்து அவரை ஆராதிக்க முடியும், இயேசு மட்டுமே மத்தியஸ்தர், வேற யாருமே கிடையாது என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ all our worship should be centered around Christ. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்முடைய எல்லா ஆராதனையுமே இயேசுவை மையப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். The second thing I want to share with you is this: live in gratitude, knowing that salvation is fully secured. நீங்க உங்களுக்கு இயேசு கிறிஸ்து முழுவதுமான ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார். உங்களுடைய முழு ரட்சிப்பும் நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்துல ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, Jesus has paid all our debt in full. நம்முடைய எல்லா கடனையும், பாவ கடனையும் இயேசு கிறிஸ்து முழுவதுமாக அதற்கு கிரயம் கொடுத்து அதை பே பண்ணி என்ன செஞ்சார்? செட்டில் பண்ணிட்டார், ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டார். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் எனிதிங். நீங்க வந்து ஐயோ யார் பே பண்ணுவாங்கன்னு தெரியல, யார் பே பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்க கவலைப்படவே தேவையே கிடையாது. Jesus has done everything. So what you have to do, what I have to do is to live in gratitude. Live thanking Jesus. That's all we have to do. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த உலகத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Are we thankful to God today for the salvation he has given? நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. Some people have asked me, so what is the use of this salvation? I'm not earning any more money. I'm still a poor person. So how is this salvation helping me? நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நார்த் இந்தியாவில் நான் ஊழியம் செய்யும் போது, இந்த ரட்சிப்பு வந்து எனக்கு எப்படி உதவி செய்யும்? 4 காசு இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க உதவி செய்யுமா? அல்லது நான் இன்னும் பணக்காரன் ஆகிறதுக்கு உதவி செய்யுமா? என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையிலிருந்து வெளில வர்றதுக்கு உதவி செய்யுமா? இந்த ரட்சிப்பு வந்து எனக்கு எதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. My friends, why, we need to first of all understand why Jesus died for us. நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு வந்து ஏன் நமக்காக மரித்தார் என்பதை புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். It's true that Jesus loved us and he died for us. நிச்சயமாக இது வந்து உண்மைதான். இயேசு நம்மை நேசித்து அவர் நமக்காக மரித்தார். And it's true that Jesus wanted to show us how to live as an obedient man, a man who is obeying God. எப்படி ஒரு மனுஷன் வந்து ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும், மரணம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அதனால அவர் மரித்தார். ஓகே, அதுவும் that's also true. அதுவும் உண்மைதான். We can say Jesus wanted to show a moral example through his life. இயேசு கிறிஸ்து வந்து எப்படி ஒருத்தன் அறநெறியோட வாழ முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து வாழ்ந்து காண்பித்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, that's also true. But above all, we need to keep this in mind that Jesus died because he was faithful to the people, because he promised that he would make Abraham's descendants a blessing to all the nations. ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், உன் மூலமாக ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாகவும் அவர் இப்படி செய்தார். அருமையானவர்களே, and from the beginning, God had a plan for you and me, and Jesus wanted to fulfill that promise. Jesus wanted to fulfill that plan. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆரம்பத்துல இருந்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். அந்த திட்டத்தை ஆண்டவர் வந்து உண்மையாக இருந்து அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றணும் இல்லைங்களா? ஸோ சொன்னதை நிறைவேற்றணும். அதுல வந்து உண்மையாக இருந்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். Jesus came to the world as the fulfillment of God's promise to Abraham and to the whole humanity. முழு மக்களுக்கும் ஆபிரகாமுக்கும் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் வந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். So God wants you to be a blessing to the people
த்ரூ சால்வேஷன், இந்த ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் வந்து நீங்க நானு நம்ம எல்லோருமே எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க அவர் விரும்புகிறார். அதுக்காக தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார், அவரோட உறவை வைத்திருக்கிறார். அண்ட் how can I earn more money because I'm saved today? நான் எப்படி நாளைக்கு இன்னும் அதிகமான பணத்தை நான் சம்பாதிக்க முடியும் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, it's not for that. Of course, Jesus became poor on the cross for us. I mean, Jesus became poor on the cross means many things. I don't want to go into that. But let's say that he became poor. He became poor so that we can be rich. Yeah, yes, that is true. இயேசு கிறிஸ்து நிச்சயமாக தரித்திரரானார், நாம வந்து ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்காக. கரெக்டா? இயேசு வந்து ஜீசஸ் bore upon himself our infirmities. நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். Yeah, that is true. Jesus carried upon himself our sorrows. நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நிச்சயமாக அது உண்மைதான். But the grand plan of God is that when you are in Christ, everything will be taken care of. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். எல்லாமே உங்களுக்காக ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிறதா ஒரு கிராண்ட் பிளான். So the most important thing is to be in Christ. நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுக்குள்ள இருப்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது எல்லாமே வரும். ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். But we are not in Christ for the sake of money, for healing and things like that. But healing will come. God can get you out of your debts. God can heal you. God can give you peace. God can set you free from addiction. God can set you free from many things that actually stop you from progressing in your life. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும், கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு தீர்வை கொடுக்க முடியும், ஆண்டவர் வந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்க முடியும், எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இருக்கிற அந்த அடிக்ஷன்ஸ், உங்களை அடிமைத்தனம் படுத்துகிற, உங்களை அடிமையாக்குகிற அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். பட் அது எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, when it all begins with your coming into Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வருவதின் மூலமாக தான் அது எல்லாமே நடக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. So we need to be thankful to Jesus for this salvation. இயேசுவுக்கு நம்ம இந்த ரட்சிப்புக்காக நன்றி உள்ளவர்களாக எப்போதுமே இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். Many times we suffer because of our mistakes, because we do things that are not right. நம்ம பல வேளைகள்ல நம்ம கஷ்டப்படுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம சரியான காரியத்தை செய்யாததுனால, இந்த உலகத்தை சரியான காரியத்தை செய்யறதுனால. I'm sure with God's wisdom, you can always do the right thing in your life so that you can progress. ஆனா தேவனுடைய ஞானத்தினால நீங்க நிச்சயமாக சரியான காரியத்தை செய்து வாழ்க்கையில வளர முடியும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அருமையானவர்களே. அடுத்ததாக lastly, I just want to share this thought with you. கடைசியாக இந்த கருத்தை நான் சொல்லி உங்களுக்கு நான் முடிக்கிறேன். Our hope should be in eternity, not just in this world. நம்முடைய நம்பிக்கை வந்து நித்திய வாழ்வுல இருக்கணுமே ஒழிய இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். That's why the Bible says Jesus is going to come back. Think about it. He is going to come back, and he is going to come back to fulfill or bring us salvation. We are waiting for this. We are waiting for the full redemption. இந்த வேதவசனம் சொல்லி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வரும்போது என்ன செய்வார்னா, அவர் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருவார். அந்த ரட்சிப்புக்காக நம்ம வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். என்ன மாதிரி ரட்சிப்புனா, இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கிற முழுமையான ரட்சிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொண்டு வருவார் என்பதை பார்க்கிறோம். So our focus should be on eternity. நம்முடைய நோக்கம் எது மேல இருக்கணும் அப்படின்னா, நம்ம நோக்கம் வந்து நித்திய ஜீவன் மேல இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். நித்தியமாக இருக்கிற அந்த வாழ்க்கை. So what shall we do? Shall we not eat? Shall we not, go to work? Shall we not engage in the activities of the world? I mean, good activities of the world, and remain praying and reading the Bible, or live in the church? நம்ம அப்ப என்ன செய்யலாம்? இந்த உலகத்துல வேலை செய்யாம அல்லது மற்ற செயல்களில் ஈடுபடாம சாப்பிடாம அப்படியே நம்ம சர்ச்லேயே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? இயேசுவே வாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாமா அப்படின்னா, நோ.
That's not what the Bible says. You know, if you read 1 Thessalonians, the whole book, one of the main purposes of the book is to talk about the second coming of Jesus Christ. நீங்க 1 தெசலோனிக்கு புஸ்தகத்தை வாசிங்க அப்படின்னா அந்த புஸ்தகத்துல முக்கியமான கருத்துக்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்ட முக்கியமான கருத்துக்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். In that book also Paul says that you know, we should mind our business. நம்முடைய வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். So what do you have to do? What do I have to do? Till Jesus comes, we need to engage in the world as God's representative. நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும் வரை நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல நாம ஒரு நல்ல தேவனுடைய பிரதிநிதிகளாக காரியங்களை செய்வது, தேவனுடைய சித்தத்தை செய்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, don't be, you know, this second coming should not bring us fear. That is what we see here. I mean, for believers we should not be in fear. He will come again not to deal with our sins. மறுபடியும் வந்து நம்மள இங்க வந்து பனிஷ் பண்றதுக்காக அவர் வரப்போறதுல நம்முடைய ரட்சிப்பை முழுமையப்படுத்தி கொடுப்பதற்காக வரப்போகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். Today there are so many people who talk about the second coming of Jesus. When you hear them, you wouldn't only get, you know, fear in your heart. இன்னைக்கு நிறைய பேர் செகண்ட் கமிங்கை பத்தி பேசுறாங்க. அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய விசுவாசிகளுக்கு பயத்தை தான் கொண்டு வரும். ஆனா நம்ம this is something we need to be eagerly waiting for. நாம இது எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அருமையானவர்களே, so let us live in gratitude to Jesus Christ. நம்ம தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம இருப்போம். நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this maybe, you know, one way in which we can be thankful to God is we can honor Jesus in everything we do and say and think. ஒரு விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை கனப்படுத்தி வாழ்வதற்கு ஒரு விதம் என்ன அப்படின்னா, நம்முடைய வார்த்தையில, செயல்ல, சொல்ல, சிந்தனையில எல்லாத்துலயுமே ஆண்டவரை கனப்படுத்தி வாழ்ந்தோம்னாவே போதும். அது வந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வது என்று பொருள் ஆகும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு தருவாராக.